Very good evening, friends. Last class, we were singing articles. Two articles we saw in previous session. Usage of a and an. So these articles are not specific. ஒரு குறிப்பிட்ட ஒரு நபரையோ, ஒரு பொருளையோ, ஒரு விலங்கையோ. That means you're not specifically pointing at a person, an object, or a place, or a thing. It's not for a specific noun. So when you refer to the articles a and an, a and an, it is used for objects not specific. குறிப்பாக ஒரு ஒரு பொருளையோ ஒரு நபரையோ நீங்க சொல்லலைங்கிற பட்சத்துல நம்ம இந்த ஆர்டிகல்ஸ் ஆன அவும் ஆனையும் உபயோகிப்போம்னு சொன்னேன். ஒரு சிம்பிளான எக்ஸாம்பிள் சொன்னா உங்களுக்கு ஞாபகப்படுத்திட முடியுமா? நீங்க கடைக்கு போறீங்க. ஐ வாண்ட் அ சாக்லேட். எனக்கு ஒரு சாக்லேட் வேணும். அந்த கடைக்காரரை கேக்குறீங்க. ஏதோ ஒரு சாக்லேட். பொதுவா எனக்கு ஒரு சாக்லேட் வேணும் அப்படிங்கிறத ஒரு கடைக்காரர்கிட்ட நீங்க கேக்குறீங்க. இட் இஸ் நாட் எனி பர்டிகுலர் சாக்லேட் தட் யூ ஆர் வாண்டிங் ஃபார். யூ ஆர் ஜஸ்ட் ஆஸ்கிங் ஃபார் அ சாக்லேட் டு தி ஷாப்கீப்பர். அந்த கடைக்காரர்கிட்ட பொதுவாக ஒரு சாக்லேட் என்கிட்ட தாங்களேன் அப்படின்னு கேக்குறீங்க. சோ அங்க வந்து நம்ம என்ன புரிஞ்சுக்கிறோம்? நாட் ஸ்பெசிபிக். ஒரு குறிப்பிட்ட பொருளை நம்ம கேட்கலங்கிறத நம்ம புரிஞ்சுக்கிறோம் இல்லையா? So it is used for the first time when we introduce an object. ஒரு பொருளை வாட்டி நம்ம அத பேசப்படுறத உபயோகிக்கிறோம். இங்க ஓங்கிறது ஆப்ஜெக்ட். when you introduce an object, ஒரு பொருளை வாட்டி அதை பத்தி தெரிவிக்கிறீங்க அப்படின்னா அது அந்த இடத்துல ஓ ஆனோ நம்ம உபயோகிப்போம். இன்னொன்னு நம்ம என்ன தெரிஞ்சுக்கணும் இந்த இடத்துல? இட் இஸ் யூஸ்ட் ஃபார் சிங்குலர் நவுன்ஸ். We don't use it for plural forms of verbs, plural form of nouns. We use it for singular nouns. So if at all the word is beginning with a consonant letter, we prefix it with the article a. If at all the word is beginning with the vowel, we prefix it with the article an. An orange, an ostrich, an igloo, an ink pot. Yeah. Whereas we use this a for the words that is beginning with a consonant sound: bat, ball, cat, dog, a phone. எக் வரத்தை நம்ம என்ன சொல்லுவோம்? எக் சொல்லுவோமா, an egg சொல்லுவோமா? நம்ம an egg தான் சொல்லுவோம். ஏன்னா egg, it is having a vowel sound. That is why I will definitely prefix it with article an. Right? And we are using it for singular nouns, and it is not a specific object that we are referring to. How about this word the, ma'am? The வந்து எப்போ உபயோகிப்போம்? the வந்து எப்போ உபயோகிப்போம்னா ஒரு ஸ்பெசிபிக்கான நவுனை ரெஃபர் பண்றத நம்ம தவை ப்ரீஃபிக்ஸ் பண்ணுவோம். நிறைய இன்ஸ்டன்சஸ் இருக்கு. நிறைய சூழ்நிலைகள்ல இந்த ஆர்டிக்கல் ஆனதை உபயோகிப்போம். அது எல்லாத்தையுமே நம்ம ஒன்னொன்னா கத்துக்க போறோம். டு கிவ் யூ அ சிம்பிள் இன்ட்ரோடக்ஷன் டு திஸ் ஆர்டிக்கல் த, ஐ எம் கிவிங் திஸ் எக்ஸ்பிளனேஷன். இது வந்து நான் ஸ்பெசிபிக்கான நவுனுக்கு, இது ஸ்பெசிபிக்கான ஒரு நவுன் நம்ம உபயோகிக்கிறோம். used when we mention the object again. ஒரு பொருளை பத்தி நீங்க ஏற்கனவே தெரிஞ்சிருப்பீங்க, இல்லாட்டி அதை பத்தி பேசியிருப்பீங்க. அதை மறுபடியும் நீங்க ரெஃபர் பண்ணி பேசுறத, மறுபடியும் சொல்றேன், ஒரு பொருளை பத்தி ஏற்கனவே பேசப்பட்டிருக்கும். அந்த பொருளை பத்தியே ஸ்பெசிபிக்கா குறிப்பா நீங்க இப்போ பேசுறப்போ த ஆர்டிகலை நம்ம ப்ரீஃபிக்ஸ் பண்ணணும். when we mention the object again. எப்படி மேம் ஒரு எக்ஸாம்பிள் சொல்லுவீங்களா? எஸ், டெஃபினெட்லி. ப்ளீஸ் ஷோ த நெக்லஸ்.
நீங்க ஒரு நெக்லஸ கடையில பார்த்து வச்சிருக்கீங்க வாங்கணும்னு. அந்த பர்ட்டிகுலர் நெக்லஸ நீங்க கேட்கிறீங்க அந்த கடைக்காரர்ட்ட. "ப்ளீஸ் ஷோ தி நெக்லஸ்." ஏன் ப்ளீஸ் ஷோ அ நெக்லஸ்? ஏதோ ஒரு ரேண்டமா கடைக்கு போறீங்க, எனக்கு ஒரு நெக்லஸ் காட்டுங்களேன். அப்படின்னு சொல்றீங்கன்னா, அப்ப நெக்லஸ் சொல்லியிருந்திருக்கலாம். நீங்க வந்து ஸ்பெசிஃபிக்கா அந்த பர்ட்டிகுலர் நெக்லஸ தான் நீங்க வாங்கணும்னு விரும்புறீங்க. அத பார்க்கணும்னு நினைக்கிறீங்க. அப்ப என்ன சொல்லலாம்? "ப்ளீஸ் ஷோ த நெக்லஸ் விச் இஸ் இன் ரெட் விச் இஸ் ஹேவிங் ரெட் ரூபி ஸ்டோன்ஸ்." சிவப்பு நிறத்துல இருக்க ரூபி ஸ்டோன்ஸ் உள்ள இந்த நெக்லஸ காட்டுங்க. இந்த மாரி சொல்லலாம். In this example, I'm just telling I'm referring to the necklace which I wanted to purchase or which you want to see. எந்த ஒரு நெக்லஸ நீங்க பார்க்கணும்னு விருப்பப்படுறீங்களோ, அத அந்த கடைக்காரர்ட்ட காமிக்கணும்னு சொல்றீங்க. அந்த சூழ்நிலையில நம்ம எப்படி சொல்லுவோம்னா, "ப்ளீஸ் ஷோ தி நெக்லஸ். கேன் ஐ சீ தி ப்ளூ ட்ரெஸ்? ஐ டு நாட் லைக் தி ரெட் ஒன்." நான் அந்த நீல கலர்ல இருக்கிற ட்ரெஸ்ஸ பார்க்கலாமா? எனக்கு அந்த சிவப்பு நிறத்துல இருக்கிற ட்ரெஸ் வந்து எனக்கு புடிக்கல. கேன் ஐ சீ தி ப்ளூ ட்ரெஸ்? அந்த நீல நிறத்துல இருக்கிற ட்ரெஸ்ஸ தான் நான் பார்க்கணும். அதுதான் நான் இங்க சொன்ன எக்ஸ்பிளைன் பண்றத ஸ்பெசிஃபிக் நவுன்ஸ்க்கு உபயோகிப்போம். ஸ்பெசிஃபிக்கா நீல நிறத்துல இருக்கிற ட்ரெஸ்ஸ பார்க்கணும்னு நீங்க விருப்பப்படுறீங்க. அதனால இந்த ப்ளூங்கிற வார்த்தைக்கு முன்னாடி த ப்ளூ ட்ரெஸ். ஏன்னா குறிப்பா நீங்க ஒரு நீல நிறத்துல இருக்கிற ட்ரெஸ்ஸ பார்த்து வச்சிருக்கீங்க. அந்த ட்ரெஸ்ஸ தான் வேணும்னு கேட்கிறீங்க ஸ்பெசிஃபிக்கா. அதனால நம்ம இந்த ஆர்டிக்கிள் ஆன தவ நம்ம ப்ரீஃபிக்ஸ் பண்ணுவோம். உபயோகிப்போம். அங்க உபயோகிச்சுட்டோம் மேம். ஏன் இந்த இடத்துலயும் உபயோகிக்கணும் செகண்ட் ஹால்ஃப் ஆஃப் த சென்டென்ஸ்லயும்? ஐ டு நாட் லைக் தி ரெட் ஒன். குறிப்பா நீங்க சொல்றீங்க, இந்த இப்ப கையில வச்சுட்டு இருக்கிற இந்த சிவப்பு நிறத்துல இருக்கிற ட்ரெஸ் வந்து எனக்கு புடிக்கல. நான் வந்து அந்த நீல நிறத்துல இருக்கிற ட்ரெஸ்ஸ தான் நான் பார்க்கணும்னு விரும்புறேன். அப்படின்னு சொல்றப்போ, நம்ப 2 சூழ்நிலைகள்லயும், இந்த 2 வாக்கியங்கள்லயுமே இந்த "த"ங்கிற ஆர்டிகிள்ஸ நம்ப உபயோகிச்சே ஆகணும். ஆர் வி கோயிங் டூ வாட்ச் தி ஃபுட்பால் கேம்? ஒரு மேட்ச் நடக்குது. ஸ்பெசிஃபிக்கா அந்த மேட்ச் பத்தி மட்டும் நீங்க பார்க்கணுங்கிற மாரி பேசுறீங்க. அதனால ஸ்பெசிஃபிக்கா எது மேம் சொல்றோம்? ஸ்பெசிஃபிக்கா அந்த கால்பந்து மேட்ச பத்தி நம்ம சொல்றோம். ஆர் வி கோயிங் டூ வாட்ச் அ கேம்? நம்ம ஒரு விளையாட்ட பார்க்க போறோமா? ஒரு விளையாட்டு. அப்படின்னா ஏதோ ஒரு விளையாட்டு. குறிப்பா எந்த ஒரு விளையாட்ட பத்தியும் நம்ம சொல்லல. ஆனா, இங்க ஸ்பெசிஃபிக்ங்கிறது நம்ம எப்படி சொல்றோம்? ஸ்பெசிஃபிக்ங்கிறது எப்படி சொல்றோம்னா, கால்பந்து விளையாட்ட பத்தி நம்ம குறிப்பா சொல்லியிருக்கோம். அதனால கட்டாயமாக அந்த கால்பந்து ஃபுட்பால்ங்கிற வார்த்தைக்கு முன்னாடி "த"ங்கிற ஆர்டிகிள நம்ப ப்ரீஃபிக்ஸ் பண்ணணும். அதாவது சேர்த்துக்கணும். அந்த வார்த்தைக்கு முன்னாடி நம்ம இந்த வார்த்தையான அதாவது ஆர்டிகிளான "தவ" உபயோகிக்கணும். So you can make note of this meaning. So I have given meaning in the form of a distinguishment between a and the. ஸோ கண்ண மூடின்னு நீங்க என்ன சொல்லலாம்? வும், ஆனும் அன்ஸ்பெசிஃபிக் நவுன்ஸ்க்கு நம்ம உபயோகிப்போம். த வந்து ஸ்பெசிஃபிக் ஒரு குறிப்பா ஒரு பொருள், ஒரு நபர். ஸோ நெறைய இன்ஸ்டன்சஸ் இருக்கு. நம்ம எப்பலாம் த உபயோகிக்கிறோம். அது இப்ப நம்ம இனிமே நம்ம பார்க்க போறோம். So for time being, you can please make note of these 3 examples along with the meaning.
I'm waiting for you to make note down of the meaning and have and write down the difference between where we are using these articles, a, an, and the. Okay. I'll erase the board. We are going to see usage of this article, the in depth. ஆழமா நம்ம பார்த்து தெரிஞ்சுப்போம். எங்கெல்லாம் நம்ம உபயோகிக்கிறோம் இந்த the ஆர்டிகிள. எல்லா சென்டென்சஸ்லயும் நம்ம உபயோகிக்கலாமான்னா கிடையாது. There are instances where we use this article the. இன்ஸ்டன்சஸ்னா சூழ்நிலைகள். எந்தெந்த சந்தர்ப்பங்கள்ல நம்ம உபயோகிப்போங்கிறது இருக்கு. To refer something that has already been mentioned. ஏற்கனவே சொல்லப்பட்டுள்ள ஒரு விஷயத்த பத்தி நம்ம மறுபடியும் பேசறத அப்ப இந்த ஆர்டிக்கல் ஆனதவ உபயோகிப்போம். ஏற்கனவே குறிப்பிட்டவையை மீண்டும் குறிப்பிட்டு நாம் பேசும் பொழுது அப்பொழுது ஆர்டிக்கலான தவ உபயோகிப்போம். இதுக்கு ஒரு உதாரணத்தோட பார்த்தோம்னா உங்களுக்கு இன்னும் சுலபமா புரியும். நான் ஒரு பொண்ண பார்த்தேன். அந்த பொண்ணு வந்து நர்ஸாம். சோ ரேண்டமா நீங்க சொன்னீங்க நான் ஒரு பொண்ண பார்த்தேன்னு. சோ ஐ மெட் அ கேர்ள். அப்ப வந்து கேர்ள்ன்னு சொல்லலாம். நான் ஒரு பெண்ண பார்த்தேன். அந்த பெண்ண பத்தி உங்களுக்கு எந்த தகவலும் அப்ப வரைக்கும் தெரியல. அதுக்கப்புறம் பேசினதுக்கு அப்புறம் தெரியுது, அந்த பொண்ணு வந்து ஒரு நர்ஸ்ன்னு. The girl was அந்த எந்த பொண்ண பத்தி நீங்க பேசுனீங்களோ, அந்த பெண் வந்து ஒரு நர்ஸ். The girl is a nurse. அவள் ஒரு nurse. Or you can write the girl is a doctor. Anything. So in the first sentence, when you mention about the girl, you didn't know anything about her. ஆரம்பத்துல அந்த பெண்ண பத்தி சொல்லும் பொழுது, அந்த பெண்ண பத்தி உங்களுக்கு எந்த தகவலும் தெரியல. சாதாரணமா ஒருத்தர பார்க்கறது, நான் ஒருத்தர சந்திச்சேன் அப்படின்னா நீங்க எப்படி சொல்வீங்க? I met a person, I met a boy, I met a girl. Randomly you're meeting someone. So that is the reason I'm prefixing it with this word a, article a. After some time, you get to know the girl which you met. இங்க to refer something that has already been mentioned, which is already mentioned. You're talking about the girl whom you met. யார நீங்க சந்திச்சீங்களோ, எந்த பெண்ண வந்து நீங்க பார்த்தீங்களோ, அவங்கள பத்தின தகவல் தான் அடுத்த வாக்கியத்துல சொல்லப் போறோம்.
ஸோ அந்த பெண் வந்து ஒரு நர்ஸ். The girl is a nurse. இந்த பெண் வந்து ஒரு நர்ஸ். புரியுதா இப்போ? இந்த சென்டென்ஸ்க்கான அர்த்தம் ஒரு உதாரணத்தோட பார்க்கறத நமக்கு இன்னும் கிளியரா புரியும்னு நான் நினைக்கிறேன். When the speaker பேசும் நபர் பேசும் நபர் அவர் என்ன கூறுகின்றாரோ அதை கேட்கும் நபர் 2 பேருக்குமே தெரிஞ்சிருக்கு யார பத்தி பேசப்படுறது, எத பத்தி பேசப்படுறது அப்படின்னு புரிஞ்சிடுது அப்படின்னா, அப்பவும் இந்த ஆர்டிகிளான தவ நம்ம உபயோகிக்கலாம். அத பத்தி நம்ம ஏற்கனவே பேசப்பட்டிருக்கணுங்கிறது அவசியம் இல்ல. பேசுறவங்களுக்கும், அந்த பேசுறத கேட்கிறவங்களுக்கும் அவங்களுக்கு புரியுது அப்படின்னா, அந்த இடத்துல தங்கிற ஆர்டிகிள நம்ப கட்டாயமா உபயோகிக்கலாம். When the speaker and listener knows what is being talked about, எத பத்தி பேசப்படுறதுங்கிறது அவங்களுக்கு புரிஞ்சிருக்கு அப்படின்னா, we can use even if not mentioned before. Make note of this. When the speaker and listener knows what is being talked about, even if it was not mentioned before. பேசுற நபருக்கும், கேட்கிற நபருக்கும் யார பத்தி பேசப்படுறதோ, அவங்களுக்கு புரிதல் இருக்கு அப்படின்னா, அத பத்தி முன்னாடியும் பேசாவிட்டாலும், அந்த இடத்திலேயே நம்ம "த"ங்கிற ஆர்டிகிள அந்த வார்த்தைக்கு முன்பாக நம்ம சேர்த்துக்கலாம். அப்படிங்கிறது தான் இந்த சென்டென்ஸ் நம்மள்ட்ட சொல்றது. So we'll see with an example. Where is the swimming pool? எங்க இருக்கு அந்த நீச்சல் குளம்? அதுக்கு பதில் வருது, "இட் இஸ் ஆன் தி 5th ஃப்ளோர்." அது வந்து 5வது மாடியில இருக்கு. ஸோ, உங்கள்ட்ட பேசுற நபர் ஸ்விம்மிங் பூல பத்தி ஏற்கனயே உங்களுக்கு தெரிஞ்சிருக்கு. அவங்களுக்கும் தெரிஞ்சிருக்கு. எந்த ஸ்விம்மிங் பூல பத்தி பேசுறாங்கன்னு. அதனால தான் இந்த இடத்துல வேர் இஸ் த ஸ்விம்மிங் பூல்ன்னு சொல்லப்பட்டிருக்கு. அதுக்கு நீங்க என்ன பதில் சொல்வீங்க? அது வந்து 5வது மாடியில இருக்கு. அது வந்து 5வது மாடியில இருக்கு. ஸோ யூ ஆர் ரெஃபரிங் டு த ஸ்விம்மிங் பூல் விச் தி பெர்சன் ஸ்போக் டு யூ. இட் இஸ் ஆன் தி 5th ஃப்ளோர். அது 5வது மாடியில இருக்கு. ஸோ இந்த 5th, 3rd, 5th, 6th, 8th இந்த மாரி சொல்லப்படுற எண்கள் இது எல்லாத்தையும் நம்ம என்னன்னு சொல்லுவோம்னா, இங்கிலீஷ்ல ஆர்டினல் நம்பர்ஸ். என்னன்னு சொல்லுவோம்? ஆர்டினல் நம்பர்ஸ். மேம் இது நம்பர்ன்னு தானே எங்களுக்கு தெரியும். இது என்ன ஆர்டினல் நம்பர்ஸ்? 5வது மாடியில இருக்குன்னு நம்ம சொல்றோம். 5வது மாடிங்கிறது 5த்ன்னு நம்ம இங்கிலீஷ்ல சொல்லுவோம். ஸோ அதுக்கு முன்னாடி நம்ம என்ன பண்றோம்? இங்க ங்கிற ஆர்டிகிள சேர்த்துக்கிறோம். அப்படின்னா இந்த 5th, 6th, 7th, 8th, 20th, 25th இது மாரி இந்த என்டி இது போன்ற எழுத்துக்கள் இந்த வார்த்தைக்கு அப்புறம் சேர்க்கப்படுறதுன்னா, அது ஆர்டினல் நம்பர்ன்னு சொல்றோம். அப்படின்னா நம்ம இந்த நம்பரான 1, 2, 3, 4, 5 நம்ம சாதாரணமா நம்பர்ஸ் ஆரம்ப காலத்துல கத்துன்னு இருப்போம் இல்லையா? இந்த நம்பர்ஸ்லாம் நம்ம என்னன்னு சொல்லுவோம் மேம்? இது போல தொடர்ந்து 1000, 1500 you can tell anything. When you tell numbers like this, you call it as cardinal numbers. What do you call it?
we call it as cardinal numbers. The TH, ND, இப்போ 12th 12ங்கிறது நம்பர். அதோட 12வது 12th செகண்ட் என்டில முடிஞ்சிருக்கு, இங்க டிஹெச்ல முடிஞ்சிருக்கு. சோ இந்த மாதிரி எண்கள் எல்லாம் நம்ம என்னன்னு சொல்வோம், கார் கார்டினல் நம்பர்ஸ்னு சொல்ல மாட்டோம், ஆர்டினல் நம்பர்ஸ்னு சொல்லுவோம். ORDINAL. இந்த மாதிரி 1 2 3 4 without ND and TH to remember in a simple manner. You call those numbers as cardinal numbers. Whereas you call these numbers as ordinal numbers. சரி, இப்ப எதுக்கு மேம் இந்த சொல்லணும்? இத வந்து நம்ம இங்க புரிஞ்சுட்டோம். ஆர்டினல் நம்பரான ஃபிஃப்த்துக்கு முன்னாடி இங்க தங்கிற ஆர்டிகிள சேர்த்துக்கணுங்கிறத நம்ம புரிஞ்சுட்டோம். வேர் இஸ் தி ஸ்விமிங் பூல்? அந்த நீச்சல் குளம் எங்க இருக்கு? அந்த நீச்சல் குளம் எங்க இருக்கு? இந்த நீச்சல் குளம் 5வது மாடியில இருக்கு. 5வது 5 அப்படிங்கிறது கார்டினல் நம்பர். 5வது 5 அது கார்டினல் நம்பர். 5வது 6வது இது போல சொல்லக்கூடிய வார்த்தைகள் நம்பர்ஸ், இந்த மாதிரி எண்ணிக்கைகளை நம்ம இப்படி உச்சரிக்கிறோம் அப்படின்னா, அப்போ என்ன பண்றோம்? தங்கிற ஆர்டிகிள இதுக்கு முன்னாடி சேர்த்துக்கிறோம். You add it before ordinal numbers, and when the speaker and the listener knows already what is being talked about, எதை பத்தி பேசப்படுறதுங்கிறது பேசும் நபருக்கும் கேட்கும் நபருக்கும் ஏற்கனவே தெரிஞ்சிருக்கு, புரிஞ்சிருக்கு அப்படின்னா அந்த சூழ்நிலைகளையும் நம்ம தங்கிற ஆர்டிகிள உபயோகிப்போம். So when you're referring to a specific noun, you're using this article the. Yeah. And when the speaker and the listener knows what is being talked about, you use this article the to refer something which is already been mentioned. ஏற்கனவே பேசப்பட்டுள்ள ஒரு விஷயத்தை பத்தி நீங்க அதை சம்பந்தப்படுத்தி பேசுற பொழுது தங்கிற ஆர்டிகிளை சேர்த்துப்போம். சூப்பர்லேட்டிவ் டிகிரி, நம்ம டிகிரிஸ் ஆஃப் கம்பாரிசன் கத்துந்தோம் இல்லையா? சூப்பர்லேட்டிவ்னா என்ன? ஹையஸ்ட், கிரேட்டஸ்ட், இஎஸ்டி முடிகிற வார்த்தைகள். மோஸ்ட் பியூட்டிஃபுல், மோஸ்ட் எக்ஸ்பென்சிவ், இது போன்ற அட்ஜெக்டிவ்ஸ்லாம் என்னன்னு நம்ம சொல்லுவோம்? சூப்பர்லேட்டிவ் டிகிரி ஆஃப் கம்பேரிசன்ல நம்ம உபயோகிப்போம் இல்லையா? பாசிட்டிவ், கம்பேரேட்டிவ், சூப்பர்லேட்டிவ். ஸோ சூப்பர்லேட்டிவ்ங்கிறது என்ன? ஸோ டு மேக் யூ அண்டர்ஸ்டாண்ட் ஈவன் மோர் கிளியர்லி, ஷார்ட், குள்ளம், அவனை விட இவன் குள்ளம், இருக்கிறதுலயே இவன் தான் ரொம்ப குள்ளம், ஷார்டஸ்ட். இந்த ஷார்டஸ்ட்ங்கிற வார்த்தை தான் சூப்பர்லேட்டிவ் டிகிரி. வேற ஒரு உதாரணம் சொல்லுங்க மேம். பிக், பெரியது, பிகர், இருக்கிறதுலயே ரொம்ப பெருசு, பிக்கெஸ்ட், EST. So superlative degree words, most of the adjectives ends with EST. There are certain adjectives where we don't add EST. For example, beautiful, அழகானது, more beautiful, most beautiful. சரி, இந்த இடத்துல எதுக்கு மேம் நம்ம இதை தெரிஞ்சுக்கணும்? டிகிரிஸ் ஆஃப் கம்பேரிசன் இங்க ஏன் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா, சூப்பர்லேட்டிவ் டிகிரி ஆஃப் கம்பேரிசன் உபயோகிக்கிறோம் இல்லையா? அப்போ இந்த சூப்பர்லேட்டிவ் டிகிரி ஆஃப் கம்பேரிசனுக்கு முன்னாடி நம்ம அந்த ஆர்டிகலான தவ உபயோகிக்கணும். மை மதர் இஸ் தி மோஸ்ட் பியூட்டிஃபுல் விமன் தட் ஐ ஹவ் சீன். நான் இது வரைக்கும் பார்த்ததுலயே எங்க அம்மா தான் ரொம்பவே அழகானவங்க. She is the most beautiful woman in the world. My mother is the most beautiful in the world.
எங்க அம்மா தான் அந்த உலகத்திலேயே ரொம்ப அழகான பெண். தி மோஸ்ட் பியூட்டிஃபுல். மோஸ்ட் பியூட்டிஃபுல்ங்கிறது என்ன? சூப்பர்லேட்டிவ் டிகிரி ஆஃப் கம்பேரிசன். சோ உலகத்துல இருக்கிற எல்லா பெண்களையும் நீங்க ஒப்பிட்டு இருக்கீங்க. அதுல உங்க அம்மா தான் ரொம்ப அழகானவங்கங்கிற ஒரு கன்க்ளூஷன், ஒரு முடிவுக்கு வரீங்க. அப்போ வந்து என்ன ஆகும்? நம்ம ஆர்டிகிளான தவ இந்த சூப்பர்லேட்டிவ் டிகிரி மோஸ்ட் பியூட்டிஃபுல்லுக்கு முன்னாடி நம்ம சேர்த்துப்போம். ராஜு இஸ் தி டாலஸ்ட் பாய் இன் தி கிளாஸ். கிளாஸ்லயே இந்த வகுப்புலயே ராஜு தான் ரொம்ப உயரமான பையன். ராஜு இஸ் த ஆர் இஸ் தி டாலஸ்ட் பாய் இன் ஆர் கிளாஸ். எங்களுடைய வகுப்புல ராஜு தான் ரொம்ப உயரமான பையன். இருக்கிறதுலயே உயரமான பையன். இருக்கிறதுலயே உயரமான பையன். டாலஸ்ட். த டாலஸ்ட். So here I'm adding article the. So this is superlative degree. எது superlative degree மேம்? டாலஸ்ட்ங்கிற வார்த்தை. டால் பாசிட்டிவ் டிகிரி, டாலர் வந்து கம்பேரேட்டிவ், டாலஸ்ட் வந்து சூப்பர்லேட்டிவ் டிகிரி. We'll see one more instance where we use this article the to refer to the objects which we regard as unique. யூனிக்னா என்ன? தனித்துவமானது. அது போன்ற இன்னொரு விஷயம் கிடையவே கிடையாது அப்படின்னு சொல்ற பொழுது கூட நம்ம the-வ உபயோகிப்போம். regarded as, which we regard as unique. தனித்துவமான ஒரு விஷயம் அப்படின்னு நம்ம ஒரு பொருளை கருதுற போது நம்ம ஆர்டிக்கலான the-வ உபயோகிப்போம். the sun, the moon. ஏன்னா இது போல ஒரு சூரியன் தானே இருக்கு, ஒரு நிலா தான் இருக்கு. பல நிலாக்கள் இருக்கா என்ன? கிடையாது. ஒரே ஒரு சூரியன், ஒரே ஒரு நிலா. the world, ஒரு உலகம். பல உலகம் இருக்கா என்ன? கிடையாது. So when you consider objects to be unique, it is only one of its kind. You can't find it anywhere else. Only one is there. We have only one sun. We have only one moon. The earth. ஒரு பூமி தானே இருக்கு. The earth. When you're referring to any planet in particular, you refer it as with, you use this article the before the planet name, because we don't have planet of the same name. ஒரே பேருள்ள இன்னும் அதே பிளானட் வந்து கிடையாது. த மர்க்யூரி. மர்க்யூரி சொல்ல மாட்டோம். மர்க்யூரினா மர்க்யூரி வந்து நிறைய இருக்கு. அந்த ஒரு மர்க்யூரை பத்தி நான் பேசுறேன். ரேண்டமா சொல்றேன். ஸ்பெசிபிக்கா இல்லாம பொதுவா சொல்றேன்.
அப்படின்னா மர்க்யூரி. மர்க்யூரி மாதிரி இன்னொரு கோள் இருக்கா என்ன? கிடையாது. We have only one Mercury. We have only one Earth, one Sun, one Moon. So you definitely prefix it with this article the, right? So in today's class, we have seen the difference between a and the article. அவும் ஆனும் போன கிளாஸ்லயே நம்ம பார்த்தோம். சிங்குலர் நவுன்ஸ்க்கு வரும், நாட் ஸ்பெசிபிக் நவுன்ஸுக்கு நம்ம அன்ஸ்பெசிபிக் நவுன்ஸ்க்கு நம்ம உபயோகிப்போம். த வந்து ஸ்பெசிபிக் நவுன்ஸ்க்கு தான் உபயோகிப்போம். ஏற்கனவே ஒரு விஷயத்த பேசப்பட்டிருக்கு, அதை நம்ம மறுபடியும் ரெஃபர் பண்றத நம்ம ஆர்டிகிளான த உபயோகிக்கிறோம். பேசும் நபருக்கும் கேட்கும் நபருக்கும் புரிஞ்சிருக்கு எதை பத்தி பேசப்படுறது அப்படின்னா அந்த சூழ்நிலையிலையும் நம்ம த உபயோகிப்போம். when you consider objects as unique, we use this article the. So if at all you have understood this very well, you will be able to answer the following questions. We are going to solve a quiz as usual. In this quiz, questions will comprise of articles a and the. மூணுமே கலந்த ஆர்டிகல்ஸ் கலந்துள்ள கேள்விகள் தான் இங்க கேட்கப்பட்டிருக்கும். நம்மளால பதில் அளிக்க முடியுதான்னு நம்ம பார்க்கலாம். I bought a pair of shoes. நான் ஒரு ஜோடி ஷூக்களை நான் வாங்கினேன். ஸ்பெசிபிக்கா சொல்ல, ஒரு ஜோடி செருப்பு வாங்கினேன்னு சொல்றீங்க. dash price of gas keeps rising. எரிவாயுவினுடைய விலை அதிகமடித்து கொண்டே இருக்கிறது. அதிகமாகவே ஆகிக் கொண்டு இருக்கிறது. I'm sorry for the pause. The price of the gas. So gasனுடைய price, ஸ்பெசிபிக்கா gasனுடைய price மட்டும் பேசுறீங்க. I read, I'm sorry, you need to pronounce it as read. I read dash amazing story yesterday. நான் ஒரு அற்புதமான கதையை நேத்திக்கு படிச்சேன். அமேசிங்கிற வார்த்தை எப்படி இருக்கு? ஏங்கிற எழுத்துல ஆரம்பிக்குது. ஏங்கிறது ஒரு வவல் சவுண்ட். அமேசிங். அமேசிங்கிற வார்த்தையை நம்ம எப்படி உச்சரிக்கிறோம்? அமேசிங். எமேசிங்னு படிக்கல. an amazing story. ஒரு அற்புதமான கதை. அந்த அற்புதமான கதைய பெயர் சொல்றீங்க ஸ்பெசிபிக்கா அப்படின்னா அந்த இடத்துல த வந்திருக்கும். என்ன கதை? அந்த கதை பேரை வந்து நீங்க சொல்லல. I read love is such dash beautiful thing. Love is such a beautiful thing. Sorry, I selected by mistake. It is a beautiful thing. I was in a dash. I'm sorry. I was in dash Japanese restaurant. டேஷ் ரெஸ்டாரண்ட் சர்வ் குட் ஃபுட். நான் ஒரு ஜப்பானியர் நாட்டினுடைய ஒரு ரெஸ்டாரண்ட்டுக்கு அந்த ஹோட்டலுக்கு நான் போனேன். அந்த ஹோட்டல்ல நல்ல சாப்பாடு கொடுத்தாங்க. ஸோ எந்த ஹோட்டல்ல நல்ல சாப்பாடு கொடுத்தாங்க? ஏற்கனவே நீங்க பேசப்பட்ட ஒரு விஷயம் தான் இந்த ஜாப்பனீஸ் ஹோட்டல். அதை பத்தி நீங்க திருப்பியும் பேசுறீங்க இல்லையா? ஸோ அந்த சூழ்நிலையில நம்ம ரெண்டாவது ரெண்டாவது சென்டென்ஸ்க்கு நம்ம த உபயோகிப்போம். முதல் சென்டென்ஸ் சொல்றத ஒரு ஜப்பானியர் ஹோட்டல், ஜப்பான் நாட்டினுடைய ஒரு ஹோட்டல் அங்க போறதா நீங்க சொல்றீங்க. இட்ஸ் நாட் எனி ஸ்பெசிபிக் நேம். There is no specific name given to this hotel. Randomly a Japanese hotel. So that is why a and the.
ஐ வுட் லைக் டேஷ் அ பீஸ் ஆஃப் கேக். நான் ஒரு துண்டு கேக் சாப்பிடணும்னு நான் விருப்பப்படுறேன். ஐ வுட் லைக் அ பீஸ் ஆஃப் கேக். அ பீஸ் ஆஃப் கேக். ஒரு கேக், ஒரு துண்டம் கேக் எனக்கு வேணும்னு நான் விருப்பப்படுறேன். சிங்குலர் நவுன். மீட் மீ இன் டேஷ் ஆர். என்ன வந்து 1 மணி நேரத்துல வந்து நீ வந்து என்ன சந்திச்சு பாரேன். சந்தியேன். Meet me in an R, H, although it begins, it is a consonant letter. We pronounce it as R. H is silent. vowel sound ஓட தான் நம்ம இந்த வார்த்தையை உச்சரிக்கணும். hour அப்படின்னு சொல்ல மாட்டோம். an hour. That is dash girl that I told you about. அந்த பொண்ணை பத்தி தான் நான் சொல்ல வந்ததே. சோ எந்த பொண்ண பத்தி நீங்க குறிப்பிட்டு சொல்றீங்க? ஏதோ தகவல் சொல்ல போறீங்க. அந்த சூழ்நிலையில நம்ம என்ன ஆகுது, எந்த நபர பத்தி நம்ம பேசுறோமோ, அந்த கேட்கும் நபர் யார பத்தி கேட்கறாங்களோ, 2 பேருக்குமே புரிதல் இருக்கு. அதனால நம்ம "த"ங்கிற ஆர்டிகிள உபயோகிக்கணும். தட் இஸ் தி கேர்ள் ஐ டோல்ட் யூ அபௌட். தே ஆர் ஸ்டேயிங் அட் டேஷ் ஹோட்டல். அந்த ஹோட்டலோட பேரு சொல்லப்பட்டிருந்தது. தே ஆர் ஸ்டேயிங் அட் தாஜ் ஹோட்டல் அப்படின்னு சொல்லியிருந்தாங்கன்னு வச்சுக்கோங்களேன் உதாரணத்துக்கு. ஹோட்டலோட நேம் ஸ்பெசிஃபிக்கா சொல்லப்பட்டிருக்கு. இங்க அப்படியா? ஒரு சாதாரணமாக பேசும்பொழுது ஒரு ஹோட்டலுக்கு போனேன் அப்படின்னு சொல்றோம். ஐ வென்ட் டு அ ஹோட்டல். சாரி, தே ஆர் ஸ்டேயிங் அட் ஹ ஹோட்டல். ஒரு ஹோட்டல்ல அவங்க தங்கியிருக்காங்க. ஹி ஈட்ஸ் டேஷ் ஆப்பிள். அவன் ஒரு ஆப்பிள் பழத்தை சாப்பிடுறான். He eats an apple. An apple. Apple is beginning with a vowel sound. A apple. She is dash nicest girl I know. நைசஸ்ட்ங்கிறது என்ன வார்த்தை? சூப்பர்லேட்டிவ் டிகிரியில இருக்கக்கூடிய வார்த்தை. நைஸ், நைசர், நைசஸ்ட். நைஸ்ங்கிற வார்த்தை பாசிட்டிவ்லயும், நைசர்ங்கிற வார்த்தை கம்பேரேட்டிவ்லயும், நைசஸ்ட்ங்கிற வார்த்தை சூப்பர்லேட்டிவ் டிகிரி ஆஃப் கம்பேரிசன்ல உபயோகிப்போம். சூப்பர்லேட்டிவ் டிகிரி ஆஃப் கம்பேரிசன் வரத நம்ம என்ன சொல்லணும்? தங்கிற ஆர்டிகல ப்ரீஃபிக்ஸ் பண்ணணும். இல்லையா? ஐ லிவ் இன் டேஷ் அபார்ட்மெண்ட். நான் ஒரு அடுக்குமாடி கட்டிடத்துல நான் வசிக்கிறேன். an அபார்ட்மெண்ட். அபார்ட்மெண்ட் கிடையாது. an அபார்ட்மெண்ட். அபார்ட்மெண்ட் பேர் சொல்லப்பட்டிருந்தா தி டியூலிவ்ஸ் அபார்ட்மெண்ட். அபார்ட்மெண்டோடைய பேர் சொல்லப்பட்டிருக்கு. ஸ்பெசிஃபிக்கா நீங்க அந்த அபார்ட்மெண்ட்டை தான் பத்தி தான் சொல்றீங்க. அந்த சூழ்நிலையில த வரும். ரேண்டமா அன்ஸ்பெசிபிக் மீனிங்க நம்ம புரிஞ்சிருந்தோம்னா நம்மளால ஈஸியா எந்த ஆர்டிகல் வருங்கிறத தெரிஞ்சுக்கலாம், எழுதலாம். கிச்சன் ஹேஸ் டேஷ் லார்ஜஸ்ட் ரெஃப்ரிஜிரேட்டர் தட் ஐவ் எவர் சீன். எங்க கிச்சன்ல தான் இருக்கிறதுலயே பெரிதான ஒரு ஃப்ரிட்ஜ் நான் இது வரைக்கும் பார்த்ததுலயே யார்கிட்டயுமே இல்லாத ஃப்ரிட்ஜ் எங்க வீட்ல தான் பெரிதான ஃப்ரிட்ஜ் இருக்கு. லார்ஜஸ்ட். Largest is again a superlative degree of comparison word. So definitely I will prefix it with this article, the. I saw dash movie last night. நான் ஒரு படம் பார்த்தேன். போன இரவு நான் ஒரு படம் பார்த்தேன். ஒரு படம். அந்த படத்தினுடைய பேர் சொல்லப்படல. Randomly a movie. So it is unspecific. And the word is having a consonant sound. So I will definitely use this article, a. One last question we'll solve. There is dash school around the corner. ஒரு ஸ்கூல் இருக்கு. அந்த ரோட் இறுதியில ஒரு முனையில ஒரு ஸ்கூல் இருக்கு. A school. I hope with these questions you would have understood clearly what is article, what is a specific and non-specific or unspecific, I'm sorry, unspecific article is all about, and situations or the instances where we are using specific and unspecific articles. You would have understood, I guess. Right? So before I end today's session, let us learn a new word for the day. ஒரு புது வார்த்தை கத்துக்கலாம். So henceforth, our classes will end by learning a new word so that you'll understand the meaning and you will try to use that word in your day-to-day communication. Constant.
கான்ஸ்டன்ட் அப்படின்னா தொடர்ச்சியாக தொடர்ந்து ஒரே மாதிரியாக ஒரு செயலை செய்யறத அத கான்ஸ்டன்ட். இன்னைக்கு நான் பண்ணுவேன், நாளைக்கு நான் பண்ண மாட்டேன். நாளன்னைக்கு பண்ணுவேன், அதே 4 நாள் கழிச்சு நான் பண்ண மாட்டேன். இந்த மாரி சொல்றோம்னா, அது கான்ஸ்டன்ட் கிடையாது. தொடர்ச்சியா இன்னைக்கு நான் பண்றேன்னா, தொடர்ந்து அந்த வேலை. தினைக்கும் நான் எக்சர்சைஸ் பண்ணுவேன். தினைக்கும் நான் யோகா பண்ணுவேன். ஷி கான்ஸ்டன்ட்லி டஸ் யோகா இன் தி மார்னிங், ஏர்லி இன் தி மார்னிங். அவ தொடர்ச்சியாவே காலை நேரத்துல யோகா பயிற்சி வந்து அவ செய்வா. சோ a quantity that does not vary. எந்த ஒரு மாற்றமும் இல்ல. தொடர்ச்சியாக செய்யப்படுறது. He was constantly putting efforts to prepare for examination. பரீட்சைக்காக அவன் தொடர்ச்சியாக எஃபர்ட் வந்து போட்டுட்டே இருந்தான். பரீட்சைக்கு படிக்கிறதுக்காக அவனுடைய எஃபர்ட்ஸ அவன் போட்டுட்டே இருந்தான். முயற்சிய அவன் போட்டுட்டே இருந்தான். தொடர்ச்சியாக கான்ஸ்டன்ட்லி. சோ இன்னைக்கு படிச்சு நான் 4 நாள் படிக்காம இருந்தேன்னா, அது தொடர்ச்சியான ஒரு அ ஆக்ஷன் கிடையாது. I'm not putting my efforts every day. Randomly I'm putting. So every day if you're putting your efforts, you can definitely tell constantly. Yeah, I hope you will use this word in your communication, day-to-day communication as well, so that your friend will also learn it and he or she will inculcate in her day-to-day communication. அவங்களுடைய கம்யூனிகேஷன்லயும் இந்த வார்த்தையை அவங்க உபயோகிச்சாங்கன்னா அவங்களுடைய நண்பர்களும் கத்துக்கலாம். So with that good note, keep practicing. At least learn one new word for a day, for the day, and use it in your communication so that your vocabulary will improvise a lot. With that good note, I'll end my session over here. We will meet again in the next class. Thank you so much, all of you. Nandri, Vanakkam.